வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் க்ரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஸோ வணக்கம் நண்பர்களே, இது வந்து தமிழ் நண்பன் சேனல். என் பேர் முகேஷ். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்த ஒன் பவர் அப்படின்ற மாடல், மோட்டோரோலாவோட ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஒன் ஃபோன் அப்படிங்கிற ஒரு முன்னாடி சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து புது ஃபோன் கிடையாது. இது ஏற்கனவே நிறைய இடத்துல மோட்டோரோலா P30ன்ற பேரில் மோட்டோரோலா வித்துட்டு இருக்காங்க. பட் இது வந்து இந்தியாவில் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு ஒன் பவர் அப்படின்ற பேரில். ஸோ இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா, இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், மற்றும் இந்த மோட்டோரோலா ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் இந்த ஃபோனில், இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை வந்து கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ கொரியர் பேக்கிங் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஃபோன் வந்து ஃபஸ்ட்டில் மேலே இருக்குது. ஸோ உண்மையாகவே நல்லாயிருக்கு, அமேசிங். ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான காரணத்தை வந்து சொல்கிறேன். இந்த ஃபோன் கூடயே பார்த்தீங்கன்னா கவர் பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபோனை சைடில் எடுத்து வச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவோட சில மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை படிக்கிற மாதிரி இருந்தால் படிங்க, இல்லைன்னா சைடில் எடுத்து வச்சுருங்க. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா வாட்ஸ் டர்போ பவர் சார்ஜர். ஸோ இது ஒரு நல்ல விஷயம், சார்ஜிங் வந்து குயிக்காக சீக்கிரமாக. இது பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் மோட்டோரோலாலேருந்து. ஸோ இதெல்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ கையில் பிடிக்கவும் நல்லாவே இருக்குது. கேஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மோட்டோரோலா ஒன் பவர் ஸ்னாப்ட்ராகன் 636 ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இது ஒரு நல்ல விஷயம். மோட்டோரோலா ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் ஃபோனில் 636 எக்ஸ்ப்ளோசி ஆக்டோ கோர் ப்ராசஸர் தந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வேரியன்ட் பார்த்து 4GB ரேம், 64GB இன்டர்னல், 6.2 IPS LCD ஃபுல் HD ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். இது கூடவே நாச் டிசைனோடு வந்திருக்கு இந்த ஃபோனு. ஸோ டியூவல் சிம் நானோ ப்ளஸ் மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. கூடவே ரியல் டியூவல் கேமரா 16 மெகாபிக்சல்ஸ் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் கேமரா வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லிக்கலாம். அதில் ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா FY 1.8 அப்பாச்சரோட வருது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல்ஸ். ஸோ இதோட பேட்டரி தாங்க பெரிய விஷயம், ப்ளஸ் பாயிண்ட். இந்த ஃபோனுக்கு வந்து பெரிய ஹைலைட் என்னென்னா இந்த பேட்டரி தான். இந்த பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. ஸோ ஃபோன் வெயிட்டாக இருக்குன்னு சொன்னது இல்லையா, அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித். ஸோ அடுத்து மோட்டோரோலா கிட்டேருந்து ஒரு எப்பயுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா ஆக்ஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மோட்டோரோலா யூஸராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோட்டோரோலா ஆக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் டெஸ்ட் பண்ணால் கேமரா ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப் பண்ணாக்க ஃபோன் இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோட்டோரோலா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி வந்த மோட்டோரோலா ஃபோன்ஸ்லாம் நிறைய விஷயம் இருக்குது மோட்டோரோலா ஆக்ஷன்ஸில். பட் இதில் இல்லை, பிகாஸ் ஆண்ட்ராய்டு 1ல் வர்றதுனால இந்த மேபி அப்டேட்டில் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.0 ரன் ஆகுது, ஓரியோவில் ரன் ஆகுது. ஸோ மோட்டோரோலா இந்த வருஷம் எண்ணுக்குள்ளே இந்த ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு பை தரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ அடுத்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16+5 மெகாபிக்சல்ஸ் ரியர் கேமரா. ஸோ டியூவல் செட்டப் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான கேமரா எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் போர்ட்ரேட் எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் மேனுவல்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இது 3 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா
அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் இருக்க டிஎஸ்எல்ஆரில் இருக்க சில மேனுவல்ஸ் வந்து இந்த ஃபோன்லேயும் கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுதான். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். இது வந்து ஒரு சிங்கிள் சைடில் தான் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க டால்பி ஆட் பண்ணியிருக்காங்க. டால்பி சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்பீக்கர் வந்து நல்லா லவுடாக இருக்குங்க. இந்த வாய்ஸும் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சென்சார். மோட்டோரோலா கிட்ட நிறைய ஃபோன்ஸில் வந்து கேட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க ஃபிங்கர் சென்சாரில் லோகோ. ஸோ இது மோட்டோரோலா எம்லேருந்து கேட்டுட்டு வர ஒரு விஷயம் தான். ஸோ கடைசியாக இப்போ தான் இந்த ஃபோனுக்கு தந்திருக்காங்க. பின்னாடி லோகோவோட தந்திருக்காங்க. அந்த லோகோலேயே ஃபிங்கர் சென்சார் இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சென்சாருன்ற பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இல்லைங்க. ஓரளவுக்கு அக்யூரேட்டாக டீசெண்டாக ஒரு மற்ற மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது. மோட்டோரோலா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட டிஸ்பிளே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.2 ஐபிஎஸ்சி எல்சிடி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வித் நாச்சோட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஐஃபோன் பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்குது. பிகாஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஒரு பெரிய நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் ஒரு நெகட்டிவ் என்னன்னாக்கா நாச் பிடிக்காதவங்களுக்கு இந்த நாச் ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ மேபி அது அப்டேட்டில் கிடைக்கலாம், கிடைக்காமலே இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் லோட் பண்ணி விளையாடும்போது பப்ஜி இந்த மாதிரி ஆல்ஸ்படைட் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் லோட் பண்ணி விளையாடும்போது பெருசாக லேக்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல. 636 எஸ்ஓசி ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக லேக்ஸ் இல்லை, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இமேஜஸ் குவாலிட்டி பாருங்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு டீசென்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ லோ லைட்லேயும் ரொம்ப நல்லா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம அந்த மேனுவல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருது. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா. ஸோ செல்ஃபிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே, அது கூடயே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா 4K வீடியோ. 4K வீடியோ வரைக்கும் அப் டு 4K வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா அப் டு 4K வரைக்கும் எடுத்துக்கலாம் வீடியோ. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ 1080pல எடுக்கும்போது இமேஜ் ஸ்டெபிலேஷன் கிடைக்கும். ஆனால் பட் 4Kல எடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம இமேஜ் அந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இன்பில்டாக இருக்குல்ல, அது வந்து இல்லை. ஸோ இது ஒரு மைனஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 12 மெகா பிக்சல்ஸ் கேமரா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தான். ஸோ இந்த ஃபோன் வந்து வெயிட்டாக இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். ஸோ அடுத்து இந்த ஃபோனோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டால்பி சப்போர்ட்டும் இதில் சாஃப்ட்வேரில் இது பார்த்தீங்கன்னா டால்பி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டால்பி யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் வந்து நல்லா ஹையாக நல்லா கிளியராக இருக்குது. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பை அப்டேட். ஸோ மோட்டோரோலா இந்த வருஷத்துக்குள்ளே ஆண்ட்ராய்டு இப்போ வந்து மோட்டோரோலாவில் 8.0 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மோட்டோரோலா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தரேன், ஆண்ட்ராய்டு 9.0 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் 4K அப் டு 4K வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆண்ட்ராய்டு 1 ஃபுல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோனில் கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வெயிட் தாங்க. கொஞ்சம் பெரிய வெயிட்டை நல்லா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வெயிட்டு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாச். இதில் கொடுத்துருக்க நாச் வந்து ஹைட் பண்ண முடியாது. நாச் உங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னும் போது இந்த ஃபோனில் இருக்க நாச்சை வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது மேபி அப்டேட்டில் கிடைக்கலாம். பார்த்தீங்கன்னா சிங்கிள் வோல்டிங். இந்த ஃபோனில் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. பட்
டியூவல் 2 சிம்முமே வோல்ட்டியில் யூஸ் பண்ண முடியாது, ஒரு சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்து நல்லா ப்ரீமியமாக கொடுக்குறாங்க. பட் இந்த ஃபோன் வந்து அந்தளவுக்கு ப்ரீமியமாக இல்லை, லுக் வந்து ப்ரீமியமாக இல்லை. பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது கையில் யூஸ் பண்ண. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா வந்து இந்த ஃபோனுக்கு 16,000 அப்படின்ற ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக எல்லாம் இல்லை, பட் ஓகே, இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்க்கு இது வந்து ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப அக்ரெசிவ்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம இதில் இருக்க ஃபியூச்சர்ஸோட கொஞ்சம் அதிகமாக குறைவோ நிறைய ஃபோன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கம்மி ரேட்டில் இருக்குது, இதோட கம்மி ரேட்டில் இருக்குது. பட் இது வந்து ஓகேன்னு சொல்லிக்கலாம், பெருசாக அக்ரெசிவ் இல்லை. வந்து இதில் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணி இது வரைக்கும் 3 வீக்ஸ் ஆயிருக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணி. இப்போ தான் நான் இந்த வீடியோ பெண்டிங்கில் இருந்ததுனால நான் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க, எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லை. ஹீட் இஷ்யூஸ் வந்து நிஜமாகவே இல்லை. நானும் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவேன், ஒன் டே 2 டேஸ் அப் டு 2 டேஸ் வந்து இந்த பேட்டரி வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து இதுக்காக வந்து மொபைல் யூஸ் பண்ணுறன் போது எனக்கு பேட்டரி வந்து ட்ரைன் ஆகும் போது இந்த ஃபோனை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வேறு எதனா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸு லீவ் பண்ணுங்கள். இந்த வேறு ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு கம்பேரிசன் வேணும்னா, இந்த ஃபோனும் வேறு ஃபோனும் கம்பேரிசன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற கம்பேரிசன் வீடியோ வந்து நான் தனியாக பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். தேங்க்யூ.